அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் அந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா, ஒரு கதையை சொல்லுவாங்க பாருங்களேன். ஒரு ஒரு ராஜாட்ட ஒரு சிங்கம் அந்த ராஜாவின் மகளை திருமணம் முடித்துக் கொள்வதாக அந்த ராஜாவிட்ட அந்த சிங்கம் கேட்க வந்திருக்கு. இப்ப ராஜா சிங்கத்தை பார்த்தோம்னா பயந்து இருக்கிறாரு. சிங்கத்தை பார்த்தா மூர்க்கமா இருக்கு, பயமா இருக்கு, கால்ல நகங்கள், பற்கள்லாம் கூர்மையா இருக்கு. ராஜா பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த சிங்கத்திடம் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிள்ளையை நான் மிகவும் மென்மையாக வளர்த்திருக்கிறேன், ஒரு பூவை போல வளர்த்திருக்கிறேன். ஆனா உன்னுடைய கால்களில் இருக்கிற நகங்களும் உன்னுடைய வாயில் இருக்கிற பற்களும் மூர்க்கமாக இருக்கிறது. அதனால இவைகள் இல்லை என்றால் என் பெண்ணை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று ராஜா சொன்னாராம். அப்போ உடனேயே அந்த சிங்கம் காலில் இருக்கிற நகங்களை எல்லாம் ஓங்கி ஓங்கி தரையிலே அடித்து அந்த நகங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. அப்புறம் ராஜா சொல்லி இருக்கிறார், வாயில் இருக்கிற பற்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் என் பெண்ணை கொடுப்பேன் என்று சொன்ன உடனே கற்களை எல்லாம் கீழே கிடக்கிற கல்லெல்லாம் எடுத்து வாயில போட்டு அது கடித்து தன்னுடைய பற்கள் எல்லாவற்றையும் அது இழந்து நின்றதாம். அந்த முகத்தில் இருக்கிற முடிகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து ஒன்றுமே இல்லாமல் நின்ன உடனே ராஜா பார்த்திருக்கிறாரு, இப்ப இது ஒன்னும் எதுவுமே ஆயுதம் இல்லாம இப்ப அதை தாக்கக்கூடிய ஆயுதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை ஒரு நாயை அடித்து விரட்டுவதை போல கட்டையால் அடித்து விரட்டினாராம். அப்போ இந்த சிங்கத்துக்கு எது பலன்? காலில் இருக்கிற நகங்கள். இந்த சிங்கத்துக்கு எது பலன்? வாயில இருக்கிற பற்கள். அதுபோலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முழங்கால் ஜெபமும் கையில் இருக்கிற தேவனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாயினாலே நம்ம அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறது. ரெண்டும் தான் கிறிஸ்தவர்கள் நமக்கு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதம் இல்லாதவர்களாய் நம்ம நிற்கும் பொழுது பிசாசு நம்மை அடித்து துரத்துகிறவனாய் மாறி விடுவான். அதனால கிறிஸ்தவராய் நாம முழங்கால் ஜெபம், வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற அறிக்கை, இந்த ரெண்டும் இருந்ததென்றால் பிசாசு நாம் பட்சத்தில் நிற்க முடியாது, அவன் ஓடி விடுவான். இதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாள் நிற்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.